ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள், உத்தராயணம், பௌர்ணமி. இன்று காலை 11:17 மணி முதல் நாளை பிற்பகல் 1:16 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. சர்வதேச காசநோய் தினம், சுப முகூர்த்தம், கிரிவலம், ஹோலி பண்டிகை, காமதகனம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:16 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 8:46 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 8:32 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 11:16 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று காலை 8:46 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்னைக்கு சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 6 சாயந்தரம் ராகு காலம் ரொம்ப விசேஷம். இந்த சர்வேஸ்வரர் வழிபாடு, ஏன்னா சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போதே நரசிம்ம சுவாமி அங்கே வந்துடுறார். நரசிம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். சட நேரத்தில் ஓடி வர்றது நரசிம்ம சுவாமி. அதனால இந்த நரசிம்ம சுவாமி சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். என்ன, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். மதுரையில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இப்போ சர்வேஸ்வரர் வழிபாடு இருக்குது. அதனால இந்த சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், குறைகள் கண்டிப்பாக தீரும். சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது எல்லா சுவாமிக்குமே அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்றது ரொம்ப விசேஷமான பலன்கள். சத்யநாராயண பூஜை பண்ண 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 செல்வ நிலை உயர்றதா இல்லையா பாருங்க, உங்க பிரச்சனைகள்லாம் குறையிறதா இல்லையா பாருங்க. கண்டிப்பா நிறைய கோவில்ல இப்ப ஆரம்பிச்சாச்சு. அதனால இந்த கோவிலில் கொண்டு பணம் கட்டினா கூட உங்கள் பேர் கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவா வீட்டில் பண்ணுறது இன்னும் விசேஷம். இந்த மாதிரி சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி, ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் நேருக்கு நேராக ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சமசப்தமாக பார்வையாக பார்த்துட்டு இருக்கா. புரியலையா? அதாவது பித்ருகாரகராகிய சூரிய பகவான் நமக்கு அப்பா, மாத்ருகாரகராகிய சந்திர பகவான் நமக்கு அம்மா. என்ன, 2 பேரும் சமசப்தமா பார்வையா இன்னைக்கு பார்க்கறதுனால தான் பௌர்ணமி. 2 பேரும் சேர்ந்திருந்தா அமாவாசை. 2 பேரும் ஒருத்தருக்கு அந்த சமசப்தமா பார்வை பார்க்கும்போது இந்த குழந்தைகள் நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துக்கணும். சந்தோஷமா இருந்து இன்னைக்கு அந்த அம்பாளையும் அந்த பார்வதி பரமேஸ்வராலும் சொல்ற அந்த அப்பா அம்மாவை ரொம்ப வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியா நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவானை கோதுமை கொண்டு வழிபட முன்னேற்றங்கள், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதாவது எப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கோதுமை என்ன எவ்வளோ சுவாமி நீங்கள் சொல்லலையே, நீங்கள் 50 கிராம் வாங்கிக்கோங்க, 100 கிராம் வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சது கொண்டு போய் அந்த சூரிய பகவானுக்கு வச்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ராசி மாறி 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இராது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அவரே பிற்பகலுக்கு மேல 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பம்தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலை அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகள் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு சில முக்கிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே பிற்பகலுக்கு மேல் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அமையும். விட்டு கொடுத்து போவீங்க. அதனாலேயே சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தன்னம்பிக்கை கூடும். அருமையாக எல்லா வேலையிலையும் செய்வீங்க. தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முடிவுகள் கூட்டாளிகளின் மூலம் அங்கீகரிக்கப்படும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதால் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மெளிரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அருமையா இருக்கிறதுனால ஒரு வருமானம் வரும். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்தனால தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற ஒரு சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அலுவலகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மூதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில் இருக்கார். அப்படியே பிற்பகலுக்கு மேல் அவர் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், ஆதாயம் இருக்கும். அதனாலே இன்னைக்கு ஆதாயம் உள்ள அலைச்சலாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக போகும். ஒன்றும் பெரிய அளவில் ஒரு வருமானம் கிடைக்கல அப்படின்னாலும் லாபத்துக்கு மட்டும் குறையில்லை. ஓரளவுக்கு நீங்கள்
ஒரு சர்வே பண்ணுற அளவுக்கு ஒரு லாபம் வரும். அதேமாரி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்கும், அதே சமயம் அலைச்சலும் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமாக அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் காலையில் இருக்கார். பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாறி உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அதனாலேயே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் வந்தோடனே கேது கூடவே உட்காந்துருக்கார். அதனாலே சில பிரச்சனைகள் கொஞ்சம் தேடி வரலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செலவுகள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் பொறுப்பாக நடந்துட்டால் ரொம்ப சிறப்பு. அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யறதுக்கு சில வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு செலவுகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவும் செலவும் சமமாக இருக்கும். காலையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு பிற்பகலில் வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு செலவு இருக்கும், வரவு இருக்கும். சரி, எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க, சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, சரியா? இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு சில தருணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதனால ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும். அதை அற்புதமாக நீங்கள் செய்யறதுனால பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சிறப்புகள் உண்டாகும். அதனால இன்னைக்கு பொறுப்பு சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வேலை பளு கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப் பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாள். காலையில் ஒரு சிறப்பு, பிற்பகலுக்கு மேல் பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவதோடு உங்களது அபிப்பிராயத்தையும் கேட்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை தோன்றும். சில பேருக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில் சந்திராசிரமம் இருக்கு கொஞ்சம், அதாவது இது எப்படின்னா விடாக்கண்டம் கொடாக்கண்டம் மாதிரி அப்படியே தொடர்ந்து வருது, விடாது கருப்பு. ஆனால் என்ன, பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாதிரி 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாள். அப்படின்னாலும் எதையாவது முக்கியமான வேலைகளை காலையில் வச்சுக்க வேண்டாம், சாயந்தரம் வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சலுகைகள் எதானு கேட்கணும், பெர்மிஷன் லீவு இதெல்லாம் எதானு கேட்கணும்னா சாயந்தரத்துக்கு மேலே கேளுங்க. அதாவது மத்தியானம் ஒரு பிற்பகலுக்கு மேல் கேட்கறது ரொம்ப உச்சிதம். ஏன்னா அப்போ தான் மேலதிகாரிகள் ஒரு பிரச்சனை இல்லாமல் சேங்ஷன் பண்ணிடுவாங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது அவசியம். அதாவது எடுத்தவங்க விழுத்தவனாலும் நடந்துக்கப்படாது. மேலே அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கவனித்து எழுதுறது படிக்கிறது ரொம்ப உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சூப்பராக இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். காலையில் எழுந்தோடனே ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல். ஆனால் அவர் அப்படியே பிற்பகலுக்கு மேல் ராசி மாறி அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோபம் ஒரு தாபம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஒரு எரிச்சல், ஏதாவது ஒரு மண்டை காயுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் காலையில் ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்ததுன்னா அதை அப்படியே முடிச்சுடுங்க. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே அதை எடுத்துக்கிறதுக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதேமாரி வாகன பயணம் அப்படின்னா காலையில் போயிட்டு வாங்க, சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஜாக்கிரதையாக வரணும். சரியா? இதெல்லாம் ப்ரீகாஷன். அடுத்தபடியாக கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். எடுக்கும் முயற்சிகள் பலிதமாவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை நெருக்கடி குறையும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்திர பகவான் பகைரோன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே அவர் அதாவது பிற்பகலுக்கு மேல் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சந்திர பகவான் நேராக உங்கள் களத்திர ஸ்தானத்துக்கு கேதுவோட சேர்ந்து விடுறார். ஏற்கனவே நேராக உங்கள் ஜென்ம ராசியில் யார் இருக்கா? ராகு பகவான். அதனாலேயே சில குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அந்த சந்தோஷத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் கேட்ட கடன் உதவிகள் இன்றைய தினம் கைக்கு சேரலாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புகுந்து விளையாடுவார்கள். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஒவ்வொரு முயற்சிகளும் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.